கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, ஜஸ்டினே, இந்த தலையாட்டி பொம்மையில் நடுவில் இந்த களிமண் இருக்குது பார்த்தியா, இந்த களிமண் இருந்தால் இந்த பொம்மையை எங்கிட்டு சாய்ச்சாலும் அது நிமிர்ந்து வந்து நேராக நின்றும். அப்படித்தான் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவனை எங்கிட்டு சாய்ச்சினாலும் மறுபடியும் அவன் நேரம் அவன் நிற்பான். யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். கை தட்டுங்க மட்டும் அவருக்கு. ஆமென். இந்த யோசேப்பு என்பவன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா நான் ஒரு கனவு பார்த்தேன் சொல்றா அப்படின்றார். பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. அப்பா சாப்பிட்டு சொல்றேன், அப்பா எல்லாரும் அரிக்கட்டு வச்சிருக்கேன் பாப்பா. அவனுக்கு இன்டர்பிரேஷன் அப்ப தெரியாது, தெரிஞ்சிருந்தா அமைதியா இருந்திருக்கான். விஷயம் தெரியாம உளறிட்டேன். எல்லாரும் அரிக்கட்டு நிக்குதுப்பா, விழுந்திருக்குப்பா, ஏன் அரிக்கட்டு பண்ணி நிக்குதுப்பான்னு யூதா அப்படி சாப்பிட்டவன் அப்படி பாக்குறான். அடுத்து சிமியோன், அடுத்து வேற யாரு, ரூபன் பாக்குற தம்பி எல்லாம் அப்படியே நிக்கிறேன். பாரதிராஜா படத்தை பரவன் இந்த மாதிரி. அப்பா சூழ்நிலை சரியில்லாம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரி எல்லாம் சாப்பிடுங்க அப்படி கிளம்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சிருச்சு. யாக்கோபு முகமுகமா பார்த்தவன் சார். அவனே கூட யோசேப்பை புரிஞ்சுக்கல. ஆனா யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த வார்த்தை ஸ்லீப்பிங் ஜயண்ட், அது ஒரு அரக்கன். அவனை நோண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கல். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஹல்கு தூங்கிட்டு இருக்கு. If you disturb the Hulk, there will be a bulk blessing. Amen. ஹல்க் எவ்வளவு பெருசாக தெரியுமா, எவ்வளவு அவனை அடிச்சோம் அவ்வளவு பெருசாவானா. வார்த்தை பெற்றவன் மேல கையை வச்சுட்டா இனி சாகுற வரைக்கும் நீ அதை செய்ய மாட்ட. அப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், you are a living Joseph. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு யோசேப். என்னை பொறுத்தவரை 41ஆம் அதிகாரத்தோடு யோசேப்பின் நல்வாழ்வு துவங்கிவிட்டது. ஆனால் ஆதியாகமம் முடியவில்லை. காரணம், சொப்பனம் இன்னும் முடியவில்லை. என் வருத்தமெல்லாம் மறக்க பண்ணினார். எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவர் என்றான். கர்த்தர் சொன்னார், நீ மறந்துட்டடா, நான் மறக்க மாட்டேன். சொப்பனம் நிறைவேற வரைக்கும் நீ மறந்திருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். உனக்கு எதிராக எழும்பினவர்கள் வந்து உன் கால்களில் பணிந்து கொள்ளும் வரைக்கும், மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் வரைக்கும் நான் மறப்பதில்லை. அமைதியா இருங்க சார். சிங்கத்தை திறந்து விட்டுருங்க. சிங்கம் என்ன பண்ணு நீங்க பேச வேண்டாம், அது வந்து சொல்லிட்டு போயிடும். சிங்கம்னா யாரு? அப்படித்தான் உனக்குள்ள இருக்கிற வார்த்தை இன்னும் கொஞ்ச நாள் அந்த உலகத்துக்கு காட்டும் நீ யார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன? நீ இருக்கும் இடத்தில் ராஜாக்கள் நடந்து வரத்தக்கதாய் அந்த வார்த்தை விஸ்வரூபம் எடுக்கும். So a promise is a sleeping hulk. தேவன் கொடுக்கிற வார்த்தை ப்ராமிஸ் என்பது உங்களுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிற ஒரு அரக்கன். எதிர்ப்புகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அவைகள் என்றைக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த உள்ள இருக்கிற அந்த ப்ராமிஸ் ஒரு மிருகம் போல வீறு கொண்டு எழும்புகிறது, மிருக பலத்தோடு எழுந்திருக்கிறது. ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க வாழ்க்கையை உச்சத்தை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தை
உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்த வார்த்தைக்கு எதிரான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தையை மாத்திராது. ஆனா என் வார்த்தை இது எல்லாத்தையும் மாற்றும். 100 வார்த்தையை கேட்டு அதை மனதில் வையாமல் போவதை பார்க்கிலும் ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் வார்த்தையோடு அமர்ந்திருக்கிறவன் அவன் ஒரு பெரிய அணுகுண்டை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஆள் அமைதியாக இருக்க நீங்கள் நினைக்கவே கூடாது. கொஞ்ச நேரத்தை அடித்து தகர்க்க போறான்னு அர்த்தம். அப்படித்தான் வார்த்தையோடு வாழ்கிறேன். வார்த்தையோடு வாழ்கிறவர்கள் வியாதிகளை கண்டு பயப்படுவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லி கையை தட்டி ஒரு ஆமேன். வார்த்தையோடு வாழ்கிறவர்கள் வியாதியை குறித்து பயப்படுவதில்லை. வார்த்தையோடு கூட வாழ்கிறவர்கள் மருத்துவ அறிக்கைகளை குறித்து பயப்படுவதில்லை. I bind all devils work in Jesus name. Threatening spirits அல்ல, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஆச்சா ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள வெளியேறுவதாக. வார்த்தையோடு வாழுகிறவர்கள் மெடிக்கல் ரிப்போர்ட், நெகட்டிவ் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுவதில்லை. வார்த்தையோடு வாழுகிறவர்கள் உலக பொருளாதாரத்தின் நிலைமையை குறித்து பயப்படுறது கிடையாது. வார்த்தையோடு வாழ்கிறவர்கள் தங்களுடைய தொழிலுக்கும் தங்களுடைய பிரச்சனைக்கு தங்களுடைய பிசினஸுக்கு எதிராக நடக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படுவதில்லை. வார்த்தையோடு வாழ்கிறவர்கள் குடும்பத்தில் கூட இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையை கண்டு என்ன செய்வதில்லை? அஞ்சுவதில்லை. வார்த்தையோடு கூட வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து கூட பயப்படுவதில்லை. கையொத்தட்டு. ரட்சிக்கப்படாத கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை குறித்து கூட பயப்படுவதில்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். வார்த்தையோடு வாழ்கிறவன் பயமறியான். காரணம், அந்த வார்த்தை அது தான் அனுப்பின காரியத்தை முடிக்காம திரும்பவே திரும்பாது. ஏதாச்சும் ஒன்று நீங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புனீங்கன்னா வார்த்தையோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா வார்த்தையிட்ட கேளுங்க. ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கணும் விரும்புனீங்கன்னா வார்த்தையோட முடிவெடுங்கள். உலகத்தோடு, நபர்களோடு, படித்தவர்களோடு, அறிவாளிகளோடு கிடைக்காத ஒரு மாபெரும் ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலிருந்து உணரப்பட்டு. வார்த்தையோடு வாழ்கிற வாழ்க்கையும் வார்த்தை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சிறு வயதில் தஞ்சாவூருக்கு போகும்போது அந்த காலத்தை தலையாட்டி பொம்மைன்றது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியறதில்லை. ஆமாம், ஏதோ மனைவிக்கு பயந்த சில கணவன்மார்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்கள காமிச்சு தான் இவங்க தான் இப்போ தலையாட்டி பொம்மை பாரு, ஒய்ஃபை மிரட்டினா உடனே ஓடிடுவாங்க, மிரட்டினா அதுக்கேற்ற மாதிரி அசைவாங்க அப்படின்னு காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ தலையாட்டி பொம்மை விற்கிறது இல்லை. தஞ்சாவூர் வர திரும்ப கழுவ வேண்டியிருக்கு விநாயகில் போட்டு. அது வேறு விஷயம். இப்போ தஞ்சாவூர், மாமல்லபுரம், மகாலிபுரம் இப்பெல்லாம் போனீங்கன்னா அங்கே தலையாட்டி பொம்மைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, அந்த தலையாட்டி பொம்மை கீழே அந்த தலையாட்டி பொம்மை இப்படி சாட்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், அது திரும்ப எங்கிட்ட தான் இருக்கும், ஜகால் அப்படி நிற்கும். எப்படி ஆட்டி விட்டாலும் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு ஆடினாலும் கடைசி அப்படி நேரம் அப்படி நிற்கும். நான் சின்ன வயசில் எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் ஒரு 2 நிமிஷம்லாம் படுக்க வச்சு பார்த்துருக்குறேன். அப்படியே தூங்கிடுமான்னு பார்த்தா எடுத்தோடனே டகால் அது அப்படி எந்திரிச்சு நேரம் நிற்கும். ஏன் இந்த தலையாட்டி பொம்மை என்னதான் உள்ளே இருக்குன்னு ஒரு தடவை கழட்டிட்டேன் சார். கலட்டினா உள்ளே என்ன இருக்குது? களிமண் இருக்குது. அந்த பாட்டத்தில் களிமண் இருக்குது. அப்போ ஒரு தடவை அந்த களிமண்ணில் என்ன இருக்குன்னு அடுத்து பார்ப்போம்ல. இப்போ பசங்க ஃபுல்லாக சின்ன வயசில் தானே வேலை வைப்பாங்க. என் பையன்ட்ட காரை கொடுத்து விளையாடுறேன்னா அவன் கார் வீலை பார்க்குறான். நான் சொன்னேன், மெக்கானிக் ஆயிராதரா நீ, ஊழியக்காரன் அவன் வீலை பார்க்காத. அப்போ அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே இருந்து இதை எடுக்கிறோம். சில டாக்டர் ஆயிடுவாங்க, அதை இருப்பாங்க இதை இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாச்சனை பிடிச்சாங்கன்னா தனித்தனியாக பிடிச்சிருவாங்க. நான் எடுத்து பார்த்தா களிமண் அப்படியே பார்த்து வெளியே எடுத்துட்டேன். வந்துருச்சு. திரும்ப தலையாட்டு பொம்மை என்ன செஞ்சுட்டேன்? மாட்டிட்டேன். இப்போ இந்த பொம்மையை சாய்ச்ச உடனே அது என்ன செஞ்சிருச்சு? டவக்குன்னு சாஞ்சிருச்சு. திரும்ப எந்திரிக்கவே இல்லை சார். திரும்ப எங்கிட்டு சாவிர இங்கிட்டு சாஞ்சிருச்சு, அங்கிட்டு சாரி அங்கிட்டு சாஞ்சிருச்சு. அப்படியே அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. அது நடக்கட்டும் தேவன் அனுமதிச்சார். ஏன்னா 2019 ஒரு பிரசங்கம் பண்ணுவான், அதுக்கு இது யூஸ் ஆகுன்ற கண்டுபிடிச்சார். அப்போ கர்த்தர் என்ற சொல்றாரு, ஜஸ்டினே, இந்த தலையாட்டி பொம்மையில நடுவில் இந்த களிமண் இருக்கு பார்த்தியா,
இந்த களிமண் இருந்தா இந்த பொம்மையை எங்கிட்டு சாச்சாலும் அது நிமிர்ந்து வந்து நேரா நின்றும். அப்படித்தான் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனை எங்கிட்டு சாச்சினாலும் மறுபடியும் அவன் நேரம் அவன் நிற்பான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற வெயிட்டு அவனை தூக்கி அப்படி நிப்பாட்டும், நேரம் தான் நிற்பான். என்ன எதிர்மறையானது நடந்தாலும், என்ன சூழ்நிலை நடந்தாலும் அந்த வார்த்தை அப்படியே கொண்டு வந்து நிற்கும். அப்படியே வந்து என்ன செய்யும்? நிற்கும். ஆனா வார்த்தை இல்லாத மனுஷன் யாருன்னா என்னது? இந்த களிமண் இல்லாத தலையாட்டி பொம்மை. அவன் காற்று பறக்கடிக்கும் பதருக்கு ஒப்பாய் இருக்கிறான். காத்து கிழக்க நோக்கி அடிச்சுச்சுன்னா பாத்தி எங்க போயிடும்? கிழக்க நோக்கி போயிடும். காத்து மேற்கு நோக்கி அடிச்சுச்சுன்னா பாத்தி எங்க போயிடும்? எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா இவனும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பான். எல்லாரும் டாக்டராக எடுக்கிறாங்க, எல்லாம் டாக்டர் கூட்டத்தோடு கோவிந்தா. ஆனா வார்த்தையை பெற்றவன் கைத்தட்டு. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நமக்கு திசையே கிடையாது. பரம்புவா என்று பூமியின் சந்ததி என்று வாக்குரைத்து சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சோ வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க சூழ்நிலை உங்களை கவுத்தி போட முடியாது. ஆமா, சூழ்நிலை உங்களை கவுத்தி போடவே முடியாது. சொசைட்டில இருக்க எதிர்ப்பெல்லாம் அப்படியே தூக்கி விட்டு போயிருவீங்க. போங்கடா, எல்லாம் வரிசை நெல் எதிர்க்கிறவன வரிசை கீழே இருக்க கார்பெட்டை ஒரே ஒரு ஓடு அவன் கவுத்து பண்ணி போயிட்டே இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய்ன்னு போயிருவீங்க. The man with word is Hulk. கையை தட்டு. அவன் அடிக்க 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 அவனுடைய மசில் எல்லாம் பெருசாகும், ஆள் பெருசாவான். கடைசியில் அவங்க எல்லாருக்கும் மேல பெருசா வளர்ந்துருவான். இப்ப எல்லாம் வந்து அவனை குத்துனவனை பார்த்து குத்துவான். அந்த படத்துல வில்லன் சொன்ன தொடாதீங்கன்னு சொன்னேன்லடா. வில்லை யாருன்னா மாமனார் தான் வில்லை. அதுல சுத்தி இருக்கலாம் அடிப்பான், சப்பு ஏன்டா சும்மா இருந்தவனை கெடுத்து விட்டீங்களடா. அப்படித்தான் இன்னைக்கு ஒரு சிலர் சேர்ந்து உங்களை குத்துனாயின்னு வச்சுக்காங்களேன், அப்படியே பெருசாயிருக்கு. ஆனா சைலண்டா ஒரு ஓரமா போயிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க வந்து அந்த கிரிட்டிசிசம் உள்ள வரும்போது அந்த ஜீன்லாம் வேற மாதிரி வேலை பார்க்கும், டிஎன்ஏ எல்லாம் வேற மாதிரி வேலை பார்க்கும். ஜகா the word, a man with word. ஆமென் ஆமென். எதிர்ப்புகள்லாம் எதிர்ப்புகள் கிடையாது, உங்களுக்குள் இருக்கும் ஆக்க சக்தியை பெரிதாக்கக்கூடியது. என் வாழ்க்கையில நான் ஹல்காக்கணும்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென். இந்த யோசேப்பு என்பவன் யாக்கோபுடைய பிள்ளை, 11வது பிள்ளை நான் நினைக்கிறேன். என்னன்னா இவனுக்குள்ள கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னன்னா முதல் சொப்பனம், இந்த சொப்பனத்துல பேசுறாரு, சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் சுத்தி நிக்குது. இந்த அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன செய்யுது? இவனும் அரிக்கட்டு வைக்கிறான். இப்ப இந்த 10-11 அரிக்கட்டுகள் என்ன செய்யுது? விழுந்துருது, தாளை விழுந்து. அதாவது என்னன்னா களிமண் இல்லாத தலையாட்டி பொம்மை விழுந்து கிடக்கு. இவன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிக்குது. இது என்ன பொம்மை? உள்ள வேர்டு இருக்கிற பொம்மை நிக்குது. இப்படி ஒரு கனவை பார்த்து எந்திரிச்சு வந்து சொல்றான், அப்பா எல்லாம் சுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா நான் ஒரு கனவு பார்த்தேன் சொல்றா அப்படின்றார். பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அப்பா சாப்பிட்டுட்டு சொல்றான், அப்பா எல்லாரும் அரிக்கட்டு வச்சிருக்கேன் பாப்பா. அவனுக்கு இன்டர்பிரேஷன் அப்ப தெரியாது, தெரிஞ்சிருந்தா அமைதியா இருந்திருப்பான். விஷயம் தெரியாம உளறிட்டேன். எல்லாரும் அரிக்கட்டு நிக்குதுப்பா, விழுந்திருக்குப்பா, ஏன் அரிக்கட்டு பண்ணி நிக்குதுப்பான்னு. யூதா அப்படி சாப்பிட்டவன் அப்படி பாக்குறான். அடுத்து சிமியோன், அடுத்து வேற யாரு? ரூபன் பாக்குற தம்பி எல்லாம் அப்படியே நிக்கிறேன். பாரதிராஜா படத்தை பரவன் இந்த மாதிரி. அப்பா சூழ்நிலை சரியில்லாம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரி எல்லாம் சாப்பிடுங்க அப்படி கிளம்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சிருச்சு. இவன் சாப்பிட்டு கையை கழுவ 11 மணி கண்ணில் பார்க்க, என்னடா அது என்ன பேசுறான் அப்படின்னு. அடுத்த சீன் 2வது நாள் நைட் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். கனவு ஒன்று 50 பேர் பார்க்க. அப்ப யூதாட்ட வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கான. யூதா சொல்றான், அப்படியே இருங்க, அது அப்புறம் ஊத்திக்கலாம், கனவு சொல்லிடுறான். அப்பா என்ன 2வது கனவு சொல்றான்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்கி என்ன செய்துப்பா? குனிதுப்பா.
அப்படின்னு அவங்க அப்பாவே சாப்பிட்டு போட்டார். என்னடா சொல்ல வர, நானும் உன் தாயும் உன்னை வணங்குவோம் என்று சொல்கிறாயா என்று சொல்லி அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை கடிந்து கொண்டான். இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சிங் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருந்து வருது. கையை தட்டு. ஒரு சீனியர் மேன் இருந்து வருது. ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருப்பார் என்றால் பல நேரங்களில் சீனியர் மேன் கூட உங்களுடைய வெளிப்பாடுகளை தவறாக புரிந்து கொள்வார்கள். இங்கே யாக்கோபு, யார் இந்த யாக்கோபு? தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் இல்ல, தேவனோடு முகமுகமாய் பேசினவன். அவன் பாடின பாட்டு தான், இது வானத்தின் வாசல் ஏசையா. அப்படி பார்த்தவன் சார், படுத்துக்கிட்டு தானே பார்த்தாரு. அப்ப தனக்கு மட்டும் கிருபையா, அடுத்தவனுக்கு பிரமாணமா? பிரமாணம் பேசுற ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு உசுரோட சாகாம தெரிகிறான்னா அவன் 70 வயது ஆளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிருபையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். கண்ணாடியை பார்த்து நீ சொல்லியா, நீ நான் பிரமாணத்தில் ஒழுங்க வாழ்றனால தான் நீ உசுரோட இருக்க, நீ சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை காலை நீ கண்ணாடியை பார்த்து வந்து பிரசங்கம் பண்ணினா இந்த ஜனங்களுக்கு நீ பிரமாணத்தை பிரசங்கம் பண்ண மாட்ட. இதெல்லாம் தாண்டி நீ வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இவைகள் மத்தியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அரவணைக்கிறார்னா அவர் கொடுத்த வார்த்தையை உன்னில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப குடும்பத்துக்கு என்னது? கிருபை. அடுத்தவனுக்கு என்னது? பிரமாணம். என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை சார் இது. இதுதான் சார் போயிட்டு இருக்கு. பேசுறது எல்லாம் பெத்த பேச்சு, ஆனா தாங்கள் உசுரோடு இருக்கிறது நீ காரணம் கிருபை. நீ கண்ணாடியை பார்த்து சொல்லியா, நீ பிரமாணத்தை நிறைவேற்றினா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்லியா, நீ கிருபையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ விடுற மூச்சு கிருபையில தெரிஞ்சுக்க. இன்னைக்கு பெருசா நீ பேசிக்கிட்டு இருக்கிற நீ. நான் நிறைய பிரமா யாரையுமே மைண்ட்ல வைக்காம பேசுறேன், கர்த்தர் தீவார். ஆனா இளம் வயதுல என்ன ஆட்டம் ஆடினீங்கடா நீங்க. அன்னைக்கு மீடியா இல்லடா, ஆனா உங்க பழைய சபை மூப்பட்டி பெருமாட்டிகள் வந்து அந்த கிளவிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கதையை கட்டு சொத்தை திறந்தா தண்டா தெரியும் நீங்களும் அந்த காலத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. பெரிய பெரிய வந்து நேஷனல் லெவல் லீடர்ஸ். அப்ப கர்த்தர் அப்படி பார்க்கிறாரு. பிரமாணம் இருக்குடா, ஆனா நீங்க பேசுறாதீங்கடான்றாரு. ஆனா தைரியமா பேசுறான். இங்க ஒருத்தன் கிருபையிலே வாழ்ந்தவன், மேற்கு கிழக்கு அப்படின்னவன், பரம்புவா என்று அவன் சொல்றான். உத்தமன் அவன் புள்ள. அவன் சொல்றான், அப்பா ஒரு கனவு கண்ணு தம்பி. அப்பதான் பஞ்ச் விழுகுது. விழுந்தவன உள்ள இருக்கிற அந்த அந்த பிராமிஸ் ஹல்க்கு புஷ்ன்னு எந்திரிக்குது. உங்களுடைய முதல் விஷயம், இந்த சீனியர் மேன் ஆஃப் காட் கூட பல நேரங்களில் இளம் ஊழியர்களுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் அவங்க மேல பஞ்ச் பண்றது உண்டு, அவங்கள குத்துறது உண்டு. என்னோட வாழ்க்கையில் சீனியர் மேன் நிறைய பேர் அதை செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன். அவங்களாம் நான் ரொம்ப மதிப்பேன், அவங்கள ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க கிருபையில் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். கிருபை பேசல, அவ்வளோதான் கிருபையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இது இப்படி இருக்காது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குமா. பாவம், இங்கே யாக்கோபே கூட புரிஞ்சுக்கலையே. யாக்கோபு முகமுகமாக பார்த்தவன் சார். அவனே கூட யோசேப்பை புரிஞ்சுக்கல. ஆனால் யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு? அந்த வார்த்தை ஸ்லீப்பிங் ஜயண்ட். அது ஒரு அரக்கன். அவனை நோண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல். புலி தூங்குற புலியை எழுப்புற மாதிரி யாராச்சும் வார்த்தை பெற்றவனை நோண்டுனா அவன் புலியை எழுப்புறான்னு அர்த்தம். பிகமோத்தா என்னது? 2 சொல்லுவானே. அமைதியா சத்தம் இல்லாம யோபுக்கு போயிடும். ஏன்னா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 42:10 அதன் மீது கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். எங்க வருது? 42:8 வருது. ஒரு நிமிஷம் முன்னாடி எதை பத்தி பேச? லிவியாதான். லிவியாதானை பத்தி பேசுற. லிவியாதான என்னங்க? டைனோசரா முதலையா? 2ல் ஏதோ ஒண்ணு. இது மேல என்ன சொல்றாரு கர்த்தரு? லிவியாதான் கையை போடு, கையை போட்டுக்க, யுத்தத்தை நினைச்சுக்க, இனி சாகுற வரைக்கும் அப்படி செய்யவே மாட்டேன்றாரு. முதலில் போய் கையை போட்ட என்னங்கிறது? யுத்தத்தை நினைச்சுக்க, சாகுற வரைக்கும் செய்ய மாட்டேன். அப்படித்தான்
வார்த்தை பெற்றவன் மேல கையை வச்சுட்டா இனி சாகிற வரைக்கும் நீ அதை செய்ய மாட்ட. அப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படும். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கு சார், நீங்க எதுக்கு பயப்படணும்? சூழ்நிலை மாறும் சார், மாறும் மாறும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய கௌரவம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய துணிவு, இந்த உலகத்தின் மிகப்பெரிய வலிமை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருப்பது. அதான் இயேசு சொன்னாரு. இயேசுவை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது. உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுன்னாரு. அவர் சொன்னாரு, கர்ப்பத்தை விட பாக்கியமான இன்னொன்னு சொல்லவான. என்னன்னு சொன்னாரு? என்ன சுமந்த கர்ப்பத்தை விட என் வார்த்தையை சுமக்கிற இருதயம் அதை விட பாக்கியமானது. ஆமே. நீங்கள் மரியாதை விட விசேஷமானவர்கள். கையத்தட்டு. ஆமே. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியாள். ஆனால் நாம மரியாதை விட விசேஷமானவர்கள். காரணம், மரியாள் கர்ப்பத்தில் சுமந்தால் நாங்கள் இருதயத்தில் சுமக்கிறோம் வார்த்தையாய். My beloved brother and sister. ஆனா யாக்கோபு சொன்னதை சிந்திக்கிறான். மரியாளும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இயேசு பேசினப்ப கரெக்ட் பண்றான், ஆனா சிந்திச்சுக்கிட்டு இருந்தா. நான் என்ன சொல்றேன், தம்பிகளை கரெக்ட் பண்ணுங்க, ஆனா கன்சிடர் பண்ணுங்க. யாக்கோபுட்டை மரியாளுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடிந்து கொள்வாங்க, ஆனா கன்சிடர் பண்ணுவாங்க. நான் கூட என்னுடைய ஜூனியர் சிஸ்டர்ல நான் கடிந்து கொண்டது உண்டு, ஆனா கன்சிடர் பண்ணுவேன். ஏன்? யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவேளை அவன் சொன்னபடி செய்தாலும் செய்வார். அந்த இடத்துல நான் என்ன தாழ்த்தினா தான் எனக்கு பேரே சீனியர். ஆமே. இல்லாட்டி சீனியர் உருவில் இருக்கிற ஜூனியர். அப்ப இவன் தகப்பன் கடிந்து கொண்டான். நல்லா கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் உங்களை எதிர்த்தா கூட உங்களிடத்தில் தேவன் பேசி இருப்பார் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் பேசின அந்த வார்த்தையை தேவன் இந்த உலகம் அறிய நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டிப்பாக உலகம் அறிய நிறைவேற்றுவார். ரெண்டாவது விஷயம் இங்க இருங்க. ஆதியாகமம் 37 என்னது? சகோதரர்கள் பஞ்சாயத்து அவனை விற்கிறாங்க. 38 யூதா, அவனை விட்டுருங்க, இடைச்செருகள். அது 39 எங்க இருக்கான்? போத்திபார் ஆன்டி, போத்திபார் மிஸ்ஸஸ் ஜுலைகா, பஞ்சாயத்து கேஸு ஃபைல் பண்றாங்க. அடுத்து 38 போய் 39 வந்திருக்கா. 39 ஜெயிலு, பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, 40 பார்வன். சொல்லுங்க, 4 அதிகாரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. கையெழுத்து எல்லாம் சொல்லுங்க. 37 அப்பா கூட, 38 எங்க? போத்திபார் கூட, 39 ஜெயிலு, 40 கையத்தட்டு. 37 39 40 41 37 எங்க? அப்பா கூட. சகோதரர்களுடைய சதி. 38 யூதா சம்மந்தமெல்லாம் உள்ள வராப்புல. 39 என்னது? போத்திபார். 40 சிறைச்சாலை. 41 மேல. 4 அதிகாரத்துல சொல்லுங்க. 4 வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லுங்க சார். வாயில 4 அதிகாரத்துல டோட்டல் ஹிஸ்டரியவே மாத்திட்டார் தேவன். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையும் அடுத்த 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 சீன்ல தேவன் உங்களை மிகப்பெரிய உயரத்தை கொண்டு சொல்லுவார். முதல் விஷயம், உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை எந்த பிரச்சனையினாலும் அந்த வார்த்தையை நிறைவேறுவதை அழிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வருது. அதுதான் சொல்ல வருது. இந்த ஹல்க்ன்ற கூட செகண்டரி தான். மேஜரா டாபிக் என்னன்னா, உங்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தையும் ப்ராமிஸையும் எந்த எதிர்மறையான சக்தியும் நிறைவேற விடாம தடுக்க முடியாது. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க. ஆமாம், சிரிச்சுக்கிட்டே போங்க. அவர் சொன்னதை மாற்ற முடியாது, அவ்வளவுதான். அவர் ஒரு பிடிவாத குணமுடையவர். அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா இன்னொரு தடவை மாற்றவே மாட்டாராம். ஆமாம். நாளைக்கு மேற்குல இருந்து வந்து நான் சூரியனை பார்த்து மன்னிக்கும், கிழக்குல இருந்து நான் சூரியனை பார்த்து கார் எடுத்துட்டு நீ போறப்பா அப்படின்றார். உடனே கபிரியல் சொல்ற, ஐயா கிழக்குலேருந்து வந்தால் சூரியனை பார்க்க முடியாதுயா, மேற்குலேருந்து தான் வரணும். இல்லை கிழக்குலேருந்து தான் வருவான். அப்போ சூரியனை மேற்குல ஒதுக்கி சொல்லியா நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றவர் சொல்கிற. புரிஞ்சா? மேற்குல உதிச்சா தான் சூரியன் மேலே படும்னா, இவர் காரை நீ கிழக்குலேருந்து எடுன்னு சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டாராம். எதை மாற்றுவார்? சூரியனை எங்கிட்ட உதிக்க விட. அந்த சாமி என் கூட இருக்கும்போது அதெல்லாம் மாற்றுறவர் எல்லாத்தையும் மாற்றுவார். நீங்க வீட்டுக்கு போங்க, எல்லாமே செட்ரைட்டாக இருக்கும். நீங்க சத்தியம் உள்ள போகும்போது அசுத்தாவியல் வெளியே போயிருது. இயேசு நாமத்தில் வியாதிகள் வீட்டை விட்டு வெளியே போகுது, பலவீனங்கள் வெளியே போகுது.
கன்ஃபியூஷன்ஸ் வெளியே போகுது, குழப்பம் வெளியே, பயம் வெளியே போகுது, திகில் வெளியே போகுது. காரணம் வார்த்தை சகலத்தை மாற்றக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.